இந்த குழந்தை, who is this child, Jesus Christ என்றதான ஒரு தலைப்பில் நான் உங்களோடு கூட பேசும்படி விரும்பி இருக்கிறேன். I have decided, I am encouraged to speak from Luke's Gospel chapter 2 and verse 19. I will read first of all in English. But Mary kept all these things and pondered them in her heart. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். நம்ம ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நடந்த அனைத்து சம்பவங்களையும் அவள் நினைத்து அதை தன் இருதயத்திலே வைத்தாள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். இன்றைக்கு நாமும் கூட 2000 வருடத்திற்கு பிற்பாடு இயேசு இந்த குழந்தை யார்? Who is this Jesus Christ? Because the Bible says that Mary pondered it in her heart. Amen. What kind of a child is this? Hallelujah. இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையில் 3 காரியத்தில் நம்மோடு கூட பேசுவாராக. I want to speak to you based on 3 facts about Jesus. Shall we say amen? முதலாவது நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், வேதம் நமக்கு சொல்லுகிறது இயேசுவுக்கு இன்னொரு பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு. Who is this child? So first of all we know that the name Jesus is also the name Emmanuel. And the name Emmanuel simply means God with us. So who is this child? We must first of all learn to understand that Jesus is God with us. Hallelujah. இயேசு தேவன் அல்லது அவர் தேவன் நம்மோடே என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். நம்ம ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். Christmas is a time that you must realize that Jesus came into the world to be with us. We were a broken people, shattered people. நம் உடைந்த பாத்திரம், நம் பாவத்திலே கிடக்கிற ஜனங்கள். நம்மை ரட்சிக்கவே இந்த பூமியிலே இயேசு அவர் ஆண்டவர், அவர் உதித்தார் என்றதை நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பெரியவர், தேவன் நம்மோடு. I want to talk about an incident. ஒரு சம்பவம் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 2004 ஆண்டிலே பூமி எங்கும் ஒரு பெரிய கலக்கத்தை கொண்டு வந்த ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் நாம் எல்லோரும் யோசித்து பார்க்கலாம். சிலர் நீங்கள் அறிவீர்கள், சுனாமி என்று சொல்லி பூமியை பல இடங்களிலே பூமி அதிர்ச்சி தாக்கினது. மலேசியாவிலையும் கூட அதன் அதிர்ச்சியின் மூலமாய் பினாங் பகுதியிலே அதை அதிகமாக நாம் கண்டோம். இந்த சுனாமியிலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி, இவளை குறித்து சொல்லப்படுகிறது, இவள் பார்சலோனா ஸ்பெயினில் இப்போ குடும்பமாக வசிக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவள் தாய்லாந்தில் தன் குடும்பத்தோடு, தன்னுடைய கணவரோடு, தன்னுடைய 3 பிள்ளைகள், மரியா என்று சொல்லப்பட்ட ஒரு தாய், தன்னுடைய 3 பிள்ளைகள், லூகாஸ், தாமஸ், சைமன் என்று சொல்லப்பட்ட 3, அவர்களோடு கூட இந்த மரியா தன் புருஷனோடு தாய்லாண்டில் ஹாலிடேயில் இருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது எதிர்பாராத விதமாக இந்த பூமி அதிர்ச்சியின் மூலமாக கடல் கொந்தளித்தது. கடல் பகுதியில் இவர்கள் இருந்தபடியினாலே பயங்கரமாக திடீரென்று தாக்கப்பட்டார்கள். மரியா ஒரு பக்கத்திலையும், புருஷன், பிள்ளைகள் எல்லாரும் அந்த கடல் கொந்தளிப்புனால அவர்களை தாக்கி அவர்கள் தண்ணீரில் உருண்டு கொண்டு, தண்ணீர் எப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பு என்றால் கடலுக்குள்ளார இருக்கிற குப்பைகள் எல்லாம் அது திரண்டு கொண்டு வருகிறது. அவைகள் எல்லாம் அவர்களை சுற்றி கொண்டது. இந்த
5 பேரும் பல இடங்களுக்கு சிதறப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த மரியாளை குறித்து சொல்லப்படுகிறது. இவள் என்ன செய்தாலாம், ஒரு மரத்தை, அந்த கொந்தளிப்பிலே மிதங்கி வருகிற ஒரு மரத்தை இறுக்கமாய் பிடித்து கொண்டாளாம். பிடித்து கொண்டு இவள் கண்ணீர் விடுகிறாள், ஆண்டவரை தேடுகிறாள். ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என் குடும்பத்தோடு இருக்கிறீர். அந்த பயங்கரமான புயல் நேரத்திலே, கொந்தளிப்பிலே இவள் கண்ணீர் விட்டு அழுகிறாள். நீர் என்னோடு இருக்கிறீர், என் குடும்பத்தோடு இருக்கிறீர். இந்த வார்த்தையை நான் வாசித்த போது எனக்கு அதிக மகிழ்ச்சி. காரணம் என்ன என்றால், இவளை நான் வாசிக்கும் போது நான் அறிந்து கொண்டேன் ஒரு பெரிதான காரியம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்றால் அதன் விளக்கம் என்ன? அப்படிப்பட்ட பெரிதான ஆபத்தான நேரத்தில் அகப்பட்ட இவள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என்னோடு என் குடும்பத்தோடு இருக்கிறீர் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபித்தாளாம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுவீங்க ஆண்டவரே என்று ஜெபித்தாள். திடீரென்று தூரத்தில் பார்க்கிறாள், அவளுடைய மூத்த மகனான லூகாஸ் என்பவன் அங்கே தண்ணீரிலே மிதங்கி கொண்டு அந்த கொந்தளிப்பிலே பயங்கரமாக அகப்பட்டு கிடக்கிறான். அவனை பார்த்த இவள் அந்த கடல் கொந்தளிப்பை கூட அவள் பார்த்து பயப்படாமல் தைரியத்தை வர வைத்து அவள் பிடித்து கொண்டிருந்த அந்த மரத்தை விட்டுவிட்டு நீச்சல் அடித்து வேகமாய் அந்த கொந்தளிப்பில் போய் தன் மகனுடைய கரத்தை பிடித்து கொண்டாள். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவள் பிடித்து கொண்டு அவங்க 2 பேரும் கடலிலே பல விதத்திலே பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் அவளோ தன் மகனை இறுக்கமாய் பிடித்து கொண்டாள். 2 பேரும் பிரியல்ல. ஆமென். ஆண்டவர் பெரியவர். நான் வாசித்த போது இறுதியாக இவளுடைய மகன் லூகாஸ், அங்கே உள்ள கிராம மக்கள் அவர்களை பார்த்து அவர்களை கரை சேர்த்தார்களா? ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கண்ணீர் விட்டால், ஆண்டவரே, என் மற்ற பிள்ளைகள், என் கணவர், ஆண்டவரே, அங்கும் இங்கும் பைத்தியம் பிடித்தவளை போல அலமோதினாள். என் கணவர் எங்கே, என் பிள்ளைகள் எங்கே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த கிராம மக்கள் அவளை காப்பாற்றினார்களோ அவர்களே அவளுடைய புருஷனையும் அவளுடைய பிள்ளைகளையும் காப்பாற்றினார்களாம். ஆமீன் சொல்லுங்க. இறுக்கமாக ஒருத்தர் பிடித்து கொண்டாங்க. கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணீங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். மெய்யாகவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கிற ஒரு பெரிதான நம்பிக்கை, ஒரு பெரிதான உண்மை என்னென்றால், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த பண்டிகை காலத்திலே நாம் பண்டிகையை கொண்டாடும் போது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்மோடு இருக்கவே இந்த பூமிக்கு வந்தார். அதனால தான் எல்லா குழந்தைகளை பார்க்கிறோம், இயேசு என்ற குழந்தை ரூபத்திலே வந்த இவர் வித்தியாசமானவர். So you want to know who is this child? He is God who came to be with us. Say amen. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இவள் பிரியமானவர்களை மரியா என்பவளை வைத்து மற்ற நிறைய பேர் இவர்கள் மூலமாக ஒரு படம் ஒன்று எடுக்கப்பட்டது, தி இம்பாசிபிள் அப்படின்னு ஒரு படம். இந்த படத்திலே இவளை காட்சி பிரதிபலிக்கிறார்கள். இவள் ஒரு மருத்துவத்திற்கு படித்தவள். இப்போது என்ன தெரியுமா செய்கிறாள்? இவர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக, ஒரு பேச்சாளராக எங்கும் எல்லாரையும் ஊக்குவிக்கிற ஒருவளாய் இருக்கிறார். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தேவன் பெரியவர். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் கூட பைபிளில் ஒரு ஃபியூ வேர்சஸ் எடுத்துக்கொள்வோம். என்னன்னா, தேவன் நம்மோடு. கிறிஸ்தவர்களே, are you a Christian?
If you are a Christian, you must know that the child Jesus is special and unique. He can never be compared with any other child because Jesus is the child who came to be with us. Amen. Emmanuel, God with us. Amen. He is with us. அவர் நம்மோடு இருக்கிறார். நீங்களும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க? ஆமா, என்னோடு இருக்கிறார். உங்க மனசுல சொல்லிக் கொள்ளுங்க, என்னோடு இருக்கிறார், என் வீட்டாரோடு இருக்கிறார், என் காரியங்களில் இருக்கிறார். Hallelujah. The moment you acknowledge His presence in your life, I tell you, He will bless you. எந்த நிமிஷம் நீ உன் வாழ்க்கையிலே இயேசு என்னோடு இருக்கிறார் என்று நீ சொல்லுகிறாயோ, அப்போது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நன்மைகளை புசிப்பாய், தேவன் உன்னை நடத்துவார். ஏசியா தீர்க்கதரிசி இப்படியாய் எழுதினார். Isaiah had to write this. I will read between the lines. In Isaiah chapter 7 and verse 14, ஏசியா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதினார். The virgin will conceive and give birth to a son and will call him Emmanuel. கேட்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். நாம் சொல்வோம் ஆமென். தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷத்திலே இது நிறைவேறினது என்று நாம் பார்க்கிறோம். This was fulfilled in Jesus in Matthew chapter 1 verse 22 and 23. I will read it. Now all this was done that it might be fulfilled which was spoken by the Lord through the prophet, saying, Behold, a virgin shall be with child and bear a son, and they shall call his name Emmanuel, which is translated God with us. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, ஏசியா தீர்க்கதரிசி அவர் எழுதின காலத்திலே யார் இஸ்ரவேல் ராஜா, யூதியா ராஜா, ஆகாஸ் ராஜா என்று பார்க்கிறோம். Who was the king in the times of Isaiah in Judah? It was King Ahaz. And there was political instability at his time. அரசியல்ல ஒரு பெரிய திண்டாட்டம் ஆகாஸ் ராஜாவின் காலம். அப்போது தான் ஏசியா மூலமாக அந்த தேசத்துக்கு வந்த வார்த்தை தான் இம்மானுவேல், தேவன் நம்மோடு. ஆமென். Hallelujah. At a time when the people needed God, at a time of turmoil, is the time when God's word came through Isaiah to the people and to the king of who is King Ahaz. Amen. I want to tell you, this was the word Emmanuel, God with us. இது அவர்களை ஆறுதல் படுத்தினது. ஆனா இது யாருக்குள்ளார தீர்க்க தரிசன வார்த்தையாய் நிறைவேறினது? இயேசு. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். Hallelujah. Though it was at the time of King Ahaz, yet it was fulfilled in Jesus. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் Hallelujah. கர்த்தருக்கு மகிமை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே நம்பர் 1 நாம் கற்றுக்கொள்கிறோம் என்னவென்றால், தேவன் நம்முடைய எல்லாரும் இருதயத்தில் கையை காட்டி நீங்களாக, I want you to participate with me. You are not a silent listener, but you are an active participator. Put your hand in your heart. உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் எனக்கு எப்படி இருக்க போது எனக்கு தெரியல, இப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டு இருந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், தேவன் நம்மோடு. இது உனக்கு பலனாக இருக்க வேண்டும். வியாதியிலே அகப்பட்டு கொண்டு என்ன செய்வேன் ஏது செய்வேன் அப்படிலாம் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்கன்னா, தேவன் நம்மோடு. நாவலை திரும்பி திரும்பி உச்சரியுங்கள். உன் சரீரத்துக்குள்ளார அவருடைய வல்லமை பாயட்டும், அவருடைய சுக வல்லமை பாயட்டும். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுக்கிற ஒரு வல்லமை உன் மேல பாய்வதாக என்று ஜெபிக்கிறேன். May the Lord do something great because you are repeatedly saying God with us. Amen. May you prosper. May you be a blessing. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா.
இரண்டாவது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு வார்த்தை. நம்ம இப்படி பார்க்கிறோம், காட் வித் அஸ் என்று, தேவன் நம்மோடு என்று வாசித்த நாம் காட் ஃபார் அஸ், ஹல்லேலூயா என்றதையும் நாம் பைபிளில் பார்க்குறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா, ஐசையா சாப்டர் 9, கொஞ்சம் முன்ன நம்ம ஏசாயா 7ஆம் அதிகாரத்தை எடுத்தோம். இப்போ ஏசாயா 9ஆம் அதிகாரத்தை எனக்கு எடுங்கள். I want you to come with me to Isaiah chapter 9 and I want you to look at 2 verses. ஒரு 2 வசனத்தை இங்கு நீங்கள் கவனிக்க நான் அழைக்கிறேன். நான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். 9ஆம் அதிகாரம் 6-7ஆம் வசனம். For unto us a child is born, unto us a son is given, and the government will be upon his shoulder, and his name will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Of the increase of his government and peace there will be no end, upon the throne of David and over his kingdom, to order it and establish it with judgment and justice. From that time forward, even forever, the zeal of the Lord of hosts will perform this. Amen. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இடுமுதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். நம்ம ஆமென் சொல்லுவோம். ரெண்டாவது காரியம் என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, முதல்ல நாம் பார்த்தோம் தேவன் நம்முடைய காட் வித் அஸ். இப்போ காட் ஃபார் அஸ், தமிழில் இயேசு என்பது எங்களுக்கான தேவன். ஆமென் சொல்லுவோமா? இயேசு எங்களுக்குரிய தேவன். யூ மஸ்ட் பி ப்ரவுட் தட் யூ ஆர் எ கிறிஸ்டியன். ஹல்லேலூயா. யார்கிட்டையும் சொல்ல வெட்கப்படக்கூடாது. என்ன சொல்லுவாங்களோ நம்ம கண்ட்ரி இல்லை கஷ்டம் அப்படிலாம் சொல்லி வெட்கப்படக்கூடாது. யூ மஸ்ட் நெவர் பி ashamed டு கேரி யுவர் பைபிள். வேதத்தை தூக்கிறதற்கு நீ கொஞ்சம் கூட அச்சப்படக்கூடாது. யார் பார்த்தாலும் பெருமையாக தூக்கிட்டு போகணும் பைபிளை. எங்கே போகிறீங்க? சர்ச்சுக்கு போகிறேன்னு நீ பெருமையாக சொல்லுன்னு. ஆமேன். ஏன்? பிகாஸ் ஜீசஸ் இஸ் காட் ஃபார் அஸ். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை கொடியேற்றணும். அவர் நாமம் மேலான நாமம். In the name of Jesus every knee will bow and every tongue will confess that Jesus is Lord. வைராக்கியத்தோடு பேசுகிறேன். வைராக்கியம். 40 வருடத்திற்கு முன்பு இந்த இயேசுவுக்காக என் வாழ்வை நான் ஒப்பு கொடுத்து முழு நேர ஊழியத்துக்கு வந்த ஒரு நாள் கூட, பல சூழ்நிலையில் நெருக்கத்திலையும் கூட நான் கொஞ்சம் கூட தயங்கினது கிடையாது. இயேசுதான் ஆண்டவர். Hallelujah. We live in a time where it is difficult. Hallelujah. உலகம் எங்கும் பாருங்கள், கிறிஸ்தவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், நெருக்கப்படுகிறார்கள், பல கஷ்டங்களை கடந்து போகிறோம். பட் ஸ்டில் ஐ வாண்ட் யூ டு சேவ். தானியேல், ஷாட்ராக், மேஷாக், அபேத்நேகோ ராஜாவை பார்த்து, பாபிலோன் ராஜாவை பார்த்து சொன்னார்கள், ராஜாவே உமக்கு தெரியட்டும், அல்லேலூயா, இந்த அக்கினி ஜுவாலையிலே எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவிக்காமல் போனாலும் அவர் தான் எங்கள் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாரும் வலது கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஜான் நியூட்டன் என்று சொல்லப்பட்டவரை குறித்து பல முறை சர்ச்சில் நான் சொல்லி இருக்கிறேன். ஏவப்பட்டேன் மீண்டுமாக இந்த ஜான் நியூட்டனை குறித்து உங்களிடத்திலே நான் பேச வேண்டும். ஏன் அப்படி? நான் அந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. நான் ஒரு வாலிபனாய் ஊழியத்துக்கு போவதற்கு முன்பு, ஒரு கிறிஸ்தவனாய் வாலிபனாய் நானும் என்னுடைய சபையிலே வளரும் நாட்களிலே, எப்படி நம்ம சர்ச்சில் வருடத்துக்கு ஒரு முறை ஸ்தோத்திர பண்டிகை டைமில் நம்ம குடும்ப இரவுன்னு சொல்லி
எல்லாரும் சாட்சி கொடுக்குறோம், விசேஷத்தை பாடெல்லாம் பாடுறோம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் நினைக்கிறேன், அப்போது நான் Form 4 படிக்கிறேன். அப்போ நான் என்னுடைய சர்ச்சில் பேர் கொடுத்தேன். எதுக்கு பேர் கொடுத்தேன்னா, நான் ஒரு விசேஷத்தை பாடல் பாடுறேன். என்ன பாட போகிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் பாட போகிறேன். ஐ கேன் ஸ்டில் ரிமெம்பர் த டே when I gave my name to sing a special number on family night. யாரெல்லாம் நீங்கள் அதை பெருசாக நினைக்கல, அதாவது ஃபேமிலி நைட்டா போரிங்களா, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அப்படின்லாம் நீங்கள் நினைத்தீங்கன்னா, என்னை உருவாக்குறதுக்கு ஒரு காரணம் என் சபையில் அந்த ஃபேமிலி நைட்டாக இருந்தது. நிறைய சாட்சி நான் இப்படியெல்லாம் சொல்லலாம். நான் என்ன பாட்டு தெரியுமா பாடினேன்? Amazing grace, how sweet the sound that saved a wretch like me. Hallelujah. ஆண்டவர் பெரிதான கிருபை, அல்லேலூயா, பாவியான என்னை ரட்சித்த கிருபை அப்படின்ட்டு பாடின அந்த பாடலை நான் ஆங்கிலத்திலே பாடினேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த பாடலை எழுதினவர் ஜான் நியூட்டன். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோம். இந்த ஜான் நியூட்டன் வசித்த காலத்திலே அமெரிக்காவிலையும் ஐரோப்பியாவிலும் அடிமைகளை விற்பனம் செய்வார்கள். ஆப்பிரிக்காவில் இருந்து பிடித்து வாரி கொண்டு கப்பலில் கொண்டு வந்து அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் மார்க்கெட்டில் எப்படி மீன்களையும் கோழியையும் நாம் இப்போ விற்கிறத பார்க்குறோம் இல்லையா? நாம் விற்கிறத பார்க்குறோம். எப்படி கோழி விற்கிறாங்க? ஒரு கூட்டுக்குள்ளார கோழியை போட்டு அதை மூடி வைத்து, நாம் இந்த கோழி அப்படின்னா அதை எடுத்து நமக்கு அது கழுத்தை அறுத்து நமக்கு அதை ஆயத்தப்படுத்தி கொடுத்துட்றான். அதைத்தான் இன்றைக்கி நம்ம வீட்டிலலாம் கொதிச்சிட்டு இருந்திருக்கு. ஆமேன். என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, இந்த ஜான் நியூட்டனின் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி அடிமைகளாக கொண்டு வந்து இவர்களை சங்கிலியில் கட்டி அவர்கள் மைதானத்துங்களிலே ஒரு சைடில் ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் எல்லாரையும் சங்கிலியில் கட்டி வைத்திருப்பார்கள். ஒருத்தனையாய் முன்னுக்கு கொண்டு வந்து நிறுத்தி, இன்றைக்கு பாருங்கள் இவன் எவ்வளோ பெரியவனாக இருக்கிறான் பாருங்கள், அவன் உருவத்தை பாருங்கள், இவன் வியாபாரத்துக்கு போகிறான், 1000 அமெரிக்கன் டாலர் ஆரம்பிப்பார்கள். ஒருவன் அங்கேருந்து கத்துவான், அல்லேலூயா, அவன் சொல்லுவான் 2000, 3000 ஏலத்துக்கு விடுவார்கள். மனிதனை மிருகத்தை போல் ஏலத்துக்கு விட்டார்கள். இப்படிப்பட்ட தொழிலிலே ஈடுபட்டது தான் ஜான் நியூட்டனுடைய தகப்பன். ஒரு கப்பல் வைத்திருந்தார். அந்த கப்பலை அவர் எதுக்கு பயன்படுத்தினார்னா, அடிமைகளை கொண்டு வருவதற்கு பயன்படுத்தினார். இந்த கப்பலில் சின்ன பையனாக இருக்கும் போதே ஜான் நியூட்டன் பயணம் போவாராம். அதனால் தான் ஜான் நியூட்டனுக்கு ஈவு இல்லை, இரக்கம் இல்லை, ஒரு மனதில் ஒரு யார் மேலேயும் மனம் இறங்குகிற ஒரு குணமே கிடையாது. ஏன்னா முரட்டு குணத்தை பார்த்து வாழ்ந்தவன். அல்லேலூயா. தன் தகப்பனோடு கூட சேர்ந்து அடிமையின் தொழிலை செய்து கொண்டு பயங்கர கெட்ட பழக்கங்கள் உடையவன். எவனும் சொல்ல மாட்டான் ஜான் நியூட்டன் மனம் மாறுவான் என்று. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, தேவன் நம்மோடு என்ற தேவன், அவர் எனக்கென்ற தேவன். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையை, யாரும் சொல்லுவாங்க, இன்னைக்கு இந்த ஆலயத்தில் எத்தனை பெரிய பாவியாக நீ வந்து உட்கார்ந்திருந்தாலும், இந்த ஆலயத்தில் எத்தனை பெரிய துன்மார்க்கத்தில் நீ ஈடுபட்டு கொண்டிருக்கிறவனாக இருந்தாலும், எத்தனை பெரிய பாவம் செய்தும் நீ இந்த ஆலயத்தில் இப்போது உட்கார்ந்திருக்கிற, ஆனால் நீ நினைக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க, ஆனால் நான் ரட்சிக்கவே பட முடியாது. காரணம் என்னன்னா, நான் பாவியிலும் பாவி, பிரதான பாவி, என் பாவம் கணக்கில்லாதது. யாரெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு ஃபீலிங்கில் உட்கார்ந்துருக்கிறீங்க, அப்படி தான் ஜான் நியூட்டன். அருமையான தேவ பிள்ளையை, ஒரு நாள் கப்பல் பயணம் போய்கிட்டு இருக்கும் போது பயங்கர புயல் காற்று. அந்த புயல் காற்றிலே அவன் கப்பல் பயங்கரமாய் திண்டாடி அது கடலுக்குள்ளார மூழ்கி போகிறதான ஒரு நேரம்.
பிரியமானவர்களே, எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவர் தேவை. நீ எத்தனை பெரிய முரடனாக இருந்தாலும், நீ எத்தனை பெரிய துன்மார்க்கனாக இருந்தாலும், ஆண்டவர் வேண்டா என்று ஒரு எண்ணத்தோடு நீ எத்தனை எண்ணம் படைத்தவனாக இருந்தால், நான் உனக்கு சொல்கிறேன், நலமாய் கேள், நான் சொல்லுகிறதை கேள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவர் தேவை. காரணம் என்னன்னா, ஒரு கட்டம் வரும் பாரு, ஒன்று அறியாமல் ஆண்டவரை நீனாக கூப்பிடுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், நீனாக கூப்பிடுவாய். சில பேர் ஆம் என்று சொல்ல முடியும். ரொம்ப நாளாக ஆண்டவர் இல்லைன்னு சொன்ன வாய் என் வாய். ஆனால் ஒரு கட்டம் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, என்ன அறியாமல் இயேசுவை கூப்பிட்டேன். பில்லிகிராம் ஒரு முறை சொன்னார், நான் கப்பலில் பயணம் போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவன் அவன் நாஸ்திகன் என்று பெருமையாய் சொல்லி கொண்டான். நான் என்ன சொன்னாலும் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னாலும் எனக்கு எதிர்ப்பாய் பேசினான். கப்பல் திடீரென்று போராட்ட நேரத்திலே, கப்பல் விழுந்து போகும் என்று எல்லாரும் அலறின நேரத்திலே, நாஸ்திகன் என்று சொன்னவன் இயேசுவே என்று கதறினானாம். ஐயா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளார விசுவாசம் என்று ஒன்று உண்டு. அதை கிளறி விட ஆண்டவரால் கூடும். நீ எவ்வளோதான் ஆண்டவர் இல்லை என்று சொல்லி நீ ஆண்டவரை தூஷித்தாலும் ஒரு கட்டம் வரும், நீ ஆண்டவரை தேடும் நாள் வரும். அது இன்றைக்காக இருந்தால் சந்தோஷம். தேவன், அல்லேலூயா, இயேசு என்பது எங்களுக்கென்ன தேவன். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வேத வசனத்தை நாம் ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் வசனம் 6-7 நாம் வாசிக்க கேட்டோம். ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் பெரியவர். ஓகே, மூன்றாவது நான் என்ன ஏராளம் சொல்லலாம் என்று விரும்புகிறேன். ஆனாலும் உங்களுக்கு இன்னொரு காரியத்தையும் நான் சொல்லி ஆண்டவர் நாமத்திலே ராபோஜனிக்கு உங்களை நடத்தும்படிக்கு நான் விரும்புகிறேன். ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிறேன், முதல்ல காட் வித் அஸ், இரண்டாவது காட் ஃபார் அஸ், மூன்றாவது காட் இன் அஸ். நம்ம எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். காட் ஃபார் அஸ், காட் இன் அஸ். இயேசு எங்களுக்குள்ள தேவனாக இருக்கிறார் என்ற ஒரு கருத்து. I don't know how well I can bring it out in Tamil, but this is the very word. God in us. Amen. God for us and God in us. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, 1932 ஒரு மனுஷன் இருந்தான். அவருடைய பேர் ஹென்றி நோவன். இந்த மனுஷன் நல்ல படித்த ஒரு மனுஷன், டச் கேத்தலிக் பிரீஸ்டாகவும் இருந்தார். நல்லா அதாவது ஒரு தியாலஜியன், நல்லா படித்தவர், வேதத்தை நல்லா படித்தவர். அவர் எழுத்தாளரும் கூட. அல்லேலூயா. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலும் ஏல் யூனிவர்சிட்டியிலும் அவர் கற்றுக் கொடுத்தவர். ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன். யோசிச்சு பாருங்க, நல்ல கிறிஸ்தவர் தான், வேதத்தை கற்றறிந்தவர் தான், வேதத்தை குறித்து எழுத்தாளராக எழுதக்கூடிய புத்தகங்கள் எழுதக்கூடிய ஒரு மனுஷன், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. இவனை குறித்து சொல்லப்படுகிறது, இவ்வளவும் அறிந்தும் கூட அவருக்குள்ளார ஒரு வெறுமையான உணர்வு, வெறுமையான உணர்வு. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் இங்கே உட்கார்ந்துருக்கலாம். எவ்வளவோ ஆண்டவருக்கு செய்த பிற்பாடு ஒரு வெறுமையான ஒரு உணர்வு உனக்கு இருக்குது. அதாவது ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு காரியம். அல்லேலூயா. எம்ப்டினஸ் என்று சொல்லுவோம். I feel so empty. I'm serving God. I'm doing so much of ministry. I'm involved in the ministry. But I am so empty within me. That was the kind of a feeling that this man Henry Nouwen had. இப்படிதான் இந்த ஹென்றி நோவன் என்று சொல்லப்பட்டவர் இருந்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் தன்னுடைய ஒரு நாள் தனியாக உட்கார்ந்திருக்கும் போது
தன் ஆண்டவர் கூட இருக்கிற உறவை குறித்து யோசித்து பார்த்தாரா. One day when he was seated alone, all of a sudden he was thinking about his relationship with God. ஆண்டவர் கூட என் உறவு எப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தார். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. How is my relationship with God? அல்லேலூயா. எனக்கு வெற்றி, அதாவது கல்வியில் வெற்றி, நான் நல்லா கற்றுக் கொடுக்குறேன், எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் நல்லா கற்றுக் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க, எல்லாம் பேர் புகழ் எல்லாம் இருக்கு. ஆனால் நான் வெறுமையாக இருக்கிறேன். என் உறவு ஆண்டவர் கூட எப்படி இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் அவர் நினைத்தாரா, ஒரு காரியத்தை ஆண்டவர் அவர் உள்ளத்தில் பேசினாரா. ஆண்டவர் சொன்னாரா, நீ ரொம்ப படித்தவன் என்றபடியினாலே உன் படிப்பு அறிவு உன்னை மேற்கொண்டு விட்டது. அதனால தேவனுடைய உறவிலே நீ துண்டிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். உன் படிப்பிலே நீ தேறினவனானபடியினாலே தேவ உறவு இல்லாதவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்போ தான் இவர் சொன்னாரா, ஆண்டவரே என் படிப்பெல்லாம் ஒன்றுமில்லை. உடனே யூனிவர்சிட்டி லெக்சரரில் இருந்து ராஜினாமா பண்ணிட்டு அவர் வேற ஒரு விதமான, அதாவது ஊனமற்ற பிள்ளைகள் அவர்களை நடத்தும் ஒரு ஸ்தாபனத்துக்கு போய் அந்த ஸ்தாபனத்திலே அவருக்கு கூறிய அறிவை கற்றுக் கொடுத்து தேவ உறவை குறித்து அவர்களோடு சம்பாஷிக்க ஆரம்பித்தாராம். Then he concludes to say, என்னைக்கு நான் இயேசுவோடு இருக்கிற உறவு முக்கியம்ன்ட்டு நான் யோசித்தனோ அன்றைக்கு என் வாழ்க்கை மாறிச்சு. இன்னைக்கு ரொம்ப பேர் இந்த உலகத்திலே நம்ம எல்லாரும் ஆண்டவர் தேவை என்று அறிவு உள்ளவர்களாக இருக்கிறோம், ஆனால் உறவு இல்லாமல் இருக்கிறோம். உறவு இருக்கணும் ஐயா. இன்னைக்கு நீ ஒன்றே ஒன்று செய், வீட்டுக்கு போய் உன் பைபிளை எடுத்து அந்த பைபிளை இன்னும் வாசிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஆண்டவர் நேசிப்பேன்னு சொன்னேன்னா ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை பெரிய ஆளாக்கிடுவார். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோம். I want to read a Bible verse. Come with me to John's Gospel chapter 14. John's Gospel chapter 14. யோவான் 14ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அதில் என்னோடு கூட நீங்கள் 16, 17ஆம் வசனத்தை கவனியுங்கள். Come with me and I will pray. நான் பிதாவை வேண்டிக் And I will pray the Father and he will give you another helper that he may abide with you forever. நல்லா கவனிங்க. That he will abide with you forever. உன்னோடு வாசம் பண்ணுவார். கவனிங்க. Even the Spirit of truth whom the world cannot receive because it neither sees him nor knows him. But you know him, for he dwells with you and will be in you. Amen. கேட்போம். வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால் he is with us. Shall we say amen? என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இந்த பண்டிகையை இந்த உணர்வோடு நீங்கள் கொண்டாடினீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த டிசம்பர் மாதம் முழுவதிலையும் நான் உங்களை உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்கன்ட்டு உங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறேன். வாருங்கள், நாம் கடந்து போய் ஆண்டவருக்கென்று உண்மையாக இருப்போம். கர்த்தர் உங்களை நிச்சயமாக கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த ஜான் நியூட்டன் மாதிரி இயேசுவை கூப்பிடுவீங்களா? இந்த மரியா சுனாமியில் மாட்டினது போல ஆண்டவரேன்னு கூப்பிட்ட போது ஆண்டவர் இறக்கம் பாராட்டினது போல ஆண்டவரை கூப்பிடுவியா? எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த ஹென்றி நோவன் மாதிரி ஆண்டவரை கூப்பிடுவியா? ஒரு உறவை ஆண்டவர் கூட வளர்த்துக்கோ. ஆண்டவர்கிட்ட சாரி சொல்ல, ஆண்டவரே உங்களை நினைக்காம இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கிறேன்ப்பா. இன்னைக்கு வீட்டுக்கு போனோடனே எல்லாரும் கையை பிடித்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுங்க, ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் நாம மேலான நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். வாருங்கள். பிரைஸ் தி லார்ட்.